போயிட்டு வர என் பொண்டாட்டி. பொண்டாட்டிய பொண்டாட்டி தாண்டி சொல்ல முடியும். முத ஸ்டேஷன்ல பார்த்து பாரு, அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என் பொண்டாட்டின்னு. இது உனக்கு ஒரு காட்டுதே பாரு. நான் நடிச்சுக்கிட்டு பேசினாதான் தப்பு. நான் மனசு இருக்கிறத சொல்றேன் பாரு, தப்பு இல்ல. அவளை தொட்டு தொட்டு அண்ணா கூட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு பேச முடியும். என் பொண்டாட்டிய பொண்டாட்டி தான் கூப்பிடு. சரி இருடி, நான் உனக்கு ஒரு காட்டுறேன். பாரு பொண்டாட்டி பொண்டாட்டி உனக்குதாண்டி. நான் உனக்கு அடிக்கிறேன்னு சொல்லவே இல்லையா? முத ஸ்டேஷன்ல பார்த்த பாரு, அன்னைக்கே வாங்கி வச்சுட்டேன். நீ என்னைக்கு அவசரத்துக்கு உதவுன்னு வாங்கி வச்சுட்டேன். நம்ம கல்யாணம் எப்படி நடக்குதோ யாருக்கு தெரியும்? அதான் அந்த நேரத்துக்கு வாங்கிட்டு கிடக்க முடியாத, அதான் பதியா வாங்கி வச்சுட்டேன். ஓடி போய் கல்யாணம் படிக்க போறோமா, ட்ரெயினேறி கல்யாணம் படிக்க போறோமா, சேவலேறி குதிச்சு கல்யாணம் படிக்க போறோமா, இல்லன்னா டிஷும் டிஷும் ஃபைட் போட்டு கோவத்துல திம்பல வாக்கல்ற தாடி கட்ட போறேன். யாருக்கு தெரியும்? அதான் ரெடியா வாங்கி வச்சுட்டேன். உன்னை ஸ்டேஷன்ல பார்த்தனைக்கு நான் முடிவு பண்ணிட்டேனே, நீதான் எனக்குன்னு. எப்படி இருக்கு? அழகா இருக்கா? இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போல. நம்ம ரூபு சேலை ரெடியா தான் இருக்கு, தாலியும் ரெடியா தான் இருக்கு. ஏத்துக்கிறதுக்கு எனக்கும் மனசு தயாரா தான் இருக்கு. கட்டிக்க போறேன் மூஞ்சில குத்திடுவேன். நான் கட்டிக்க போறவா கட்டிக்கிட்டவா எல்லாம் நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற எவளையும் எடுத்து பார்க்க மாட்டேன். பாரு, இது வரைக்கும் உன் மேல கொஞ்சம் பைத்தியமா இருந்தேன் உண்மைதான். ஆனா இப்போ சுத்த பைத்தியமா மாறிட்டேன். ரொம்ப குழந்தை பிள்ளை தெரியுமா? எங்க அம்மா கிட்ட எவ்வளவு பக்குவமா நடந்துக்கல. எங்க அப்பாக்குலாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடுடி, உனக்கு எந்த குறைவே இருக்காது. உன்னை நல்லா பாத்துக்கொள்ளடி. எங்க அம்மா அப்பா இல்ல, உன பிள்ளை மாதிரி பாப்பாங்க. பிளீஸ் வாடி. அப்பா விடிய விடிய ராமாயண கேட்டாலும் விடுஞ்சதுக்கு அப்புறம் சீதிக்கிறோம் சித்து போறேனா அந்த கதையா இருக்குது. என் மனசுல இப்ப ஃபீலிங்க சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எப்ப பார்த்தாலும் அவளே சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு உனக்கு பயமா இருக்கா? பேச்சுல போய் எல்லாத்தையும் பண்ணுவான பயமா இருக்கா? பாரு, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிட்டேன். எனக்கு கண்ணோட பத்தில பயமே கிடையாது. எனக்கு ஓ சம்மதம் வேணும், அவ்வளவுதான். இப்ப சொல்றேன், ஓ சம்மதம் இல்லாம தாலி கட்டுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நீ ஏன் வந்து என்ன கட்டி பிடிச்சி என் கட்ட தாலி கட்டுடா மடப்பையில அப்படின்னு சொல்லணும் அன்பால. அப்போட கட்டி பிடிச்சி தாலி கட்டுவேன் பாரு. பெண் ஒன்று புதுமை, கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை, ஒரு சஸ்திரம் இல்லை, ரஸ் எடுப்பது தனவேலை. கட்டாமல் போனால் தங்கம் இல்லை, முட்டாமல் போனால் மோகம் இல்லை. வெளியில போறீங்களா? என்ன தேய்ச்சல கூப்பிடட்டுமா? உனக்கெல்லாம் விடிய விடிய போராட்டாலும் உனக்கெல்லாம் புரியாது. சேத்துல கூப்பிடுறேன் போங்க. அவளை இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது. இது உனக்கும் எனக்குமான ரூம், புரியுதா? இப்படி பேசக்கூட வெக்கமா இல்ல? என் பொண்டாட்டி பேசுறதுக்கு எனக்கு ரெடி வைக்கும். யார் உன் பொண்டாட்டி? இந்த முட்டை கட்டி தான், இந்த சோடா புட்டி தான். அழகா இருக்கிறியா உனக்கு? போய் கட்டுச்சுவேன். அதுதான் பண்ண மாட்டேங்கிய. ஐயோ, உன்னை எப்படி சொல்லி திட்டனே எனக்கு தெரியல. நான் உள்ள வரணும், வரலாமா? வரட்டுமான்னு கேக்குறேன். அதான் சொல்றேன், இது நம்ம ரூம். நம்மள தவிர வேற யாரும் உள்ள வரக்கூடாது. உங்க ரூம் உங்களுக்கு ஒரு ரேச்சலுக்குமான ரூம், எனக்கு இல்ல. டேய், என்ன சொன்ன? மூஞ்சில அடிச்சுறேன். அடிப்பீங்க அடிப்பீங்க, அத பாத்து அடிப்பீங்க. உனக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. நான் உள்ள வரணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள யாரும் இருக்காங்களோ? கேக்கா சொல்லட்டுமா? அதே சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? நானு ஏன் சொல்லட்டுமா? வெளியில போறேன். இப்ப நீ போனா அவன் எதுக்கு உள்ளது வரட்டு கேட்பால. உள்ளது பார்த்தா நான் இருப்பேன். அப்ப நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பால. என்ன சொல்ல போற? அப்படி குளுகுளடி சந்தோஷமா இருக்குமே. சத்தியமா சந்தோஷமா தான் இருக்கு. இது எனக்கு கனவு மாதிரி இருக்குடி. சத்தியமா கனவு மாதிரி தான் இருக்கு. ஏன் இசை இல்ல இல்ல ஏன் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் ரூமுக்குள்ளே கனவு மாதிரி இருக்குல்ல. யாருக்காவது இந்த திசை இருக்குமா என்ன? காதலிக்கிற பொண்ணு இப்படி ஒண்ணா ஒரே ரூம்ல. நான் ஒண்ணு உங்களை விரும்பல. எனக்கு உன சுத்தமா பிடிக்காது. கனவுல கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன். ஆனா நிஜத்துல நடக்கும். நான் உள்ள வரணும். உங்ககிட்ட நான் பேசணும். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். அவட்ட நீ பேச சொல்றியா? நானா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் தானே. நீங்க கட்டிக்க போறவ தானே? இன்னொரு வாட்டி அவளை கட்டிக்க போறேன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நடிக்காதீங்க. அந்த ஊர் மேல வேற உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அப்புறம் இல்லன்னு சொல்றீங்க. இப்பவும் சொல்றேன்,
உனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நான் இன்னும் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கியா ஒரு நிமிஷம் ஆகாது. யோ உன் பொண்ணு எனக்கு பிடிக்கல, உன் பொண்ணுல எனக்கு கட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்பவும் பழி உன் மேல திரும்பிடக்கூடாதுக்காக தான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ அப்ப இல்ல கொஞ்சம் பண பீத்திய பிடிச்சவன். ஏன் வேண்டாம்னு சொன்னாரு, எதுக்கு வேண்டாம் சொன்னாரு, என்னையே ஃபாலோ பண்ணி வருவேன், நான் ஒன்னையே ஃபாலோ பண்ணி வருவேன். ஓ பிசி இப்படி போகுதாடு, உங்களை ஏதாவது பழி வாங்கிட்டு இருப்பான், அதுக்கு தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசித்து பாரு. நான் யாருக்காவது பயந்தவனா? இல்ல இவ பொழுது நான் பயப்பட அவசியம் இருக்கா? நான் எந்த வாக்கும் கொடுக்கல. நீ சத்தமும் முடியல, கோழி அடம்பு முடியல, புரியுதா? அன்னைக்கு நிஜத்தை தடை பண்ணிட்டு இல்லனா எனக்கு நிஜத்தை முடிஞ்சிருக்கும்ல. எப்படியாவது நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு பிளான் போட்டுருது, என்னன்னு சொல்லட்டா? என்ன? கடைசி நேரத்துல உன் கழுத்தை தாலி கட்டலாம். ஆமா, எல்லாரும் முன்னாடியும் உன் கழுத்தை தாலி கட்டிலாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் பொண்டாட்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் காதலிச்சு சமாதானப்படுத்தி சேர்ந்து வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சேன். நல்ல நேரம், ஓ நல்ல நேரம். நிச்சயதார்த்தம் தானா நின்று போச்சு. இல்ல நினைச்சுக்க இந்த இடத்துக்கு கிங்ஸுக்கு பொண்டாட்டியா தான் இருந்திருப்பேன். அதுக்குள்ள பிளான் நான் போட்டிருந்தேன். இப்பவும் பாரு என் கையில தாலி ரெடியா தான் இருக்கு. ஒரு செகண்ட் ஆகுமா? அப்படி எனக்கு பண்ணுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். லூசு, அப்படி பண்ண நினைச்சா ஒரு நிமிஷம் இருக்காது. இல்ல அன்னைக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அப்படி பண்ணலாம்னு நினைச்சேன். என்னெல்லாம் வேற எந்த பிள்ளை வாழ முடியாது. உன்னை தவிர வேற எவரும் என்னால ஏத்துக்க முடியாது. நான் உன்னோட சொல்லிட்டா, நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த அளவுக்கு நெருக்கமா நின்று பேசுறதே கிடையாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மாக்கு அப்புறம் நீதான். அதுவும் உன்னை எனக்கு எதனால பிடிச்ச தெரியுமா? நான் ஸ்டேஷன்ல நான் பட்டு தான் போய்கிட்டு இருந்தேன். என் தோலை தட்டி கூப்பிட்டா பாரு, அப்போ கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு பாஸ் ஆச்சு பாரு. அப்பா திரும்பி பார்த்தேன், இதே மாதிரி க்ளோஸ் அப்ல நின்ன கொப்புன்னு வேத்துச்சு எனக்கு. அப்படி மெய் மறந்து நின்று. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த பொருட்கள் நெருக்கமா நின்னது கிடையாது. இவ்வளவு க்ளோஸ் அப்பா அவன் கண்ட பார்த்ததும் இல்ல. அப்படி மெய் மறந்து போடு. இனி லைஃப்ல என் பக்கத்துல நிக்க போற பொண்ணு அது நீ தான் முடி பொண்ணு. உன்னை பத்தி அலசி அரைஞ்ச எப்படி பாக்கியா இதை காலேஜ்ல ட்ரெஸ் கொடுத்திய. அப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த பொம்பளை பிள்ளைகளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாது. நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். நீ இதை திரும்பி பார்க்க மாட்டேன்னு வந்ததோ பாரு கோவம். அதாட்டி அப்படி முரட்டு தரமா நடந்துகிட்டேன். சத்தியமா எனக்கு அப்போ தெரியாது. அப்புறம் அந்த சம்பவம் நடந்ததா, அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதியா. அதுக்கப்புறம் தாண்டி எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. அது நடந்தது நல்லதும் இருக்குது, இல்ல நல்லா இருந்தது. ஆமா தாயே, இதுக்கு மேல ஒரு இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு தெரியல. இப்படி ரொம்ப அடம் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என் சத்தியத்துல இருந்து பின் வாங்கிடுவேன். என்ன சத்தியம்? உன் பெர்மிஷன் இல்லாம தொட மாட்டேன்னு பாரு. சத்தியத்தை வந்து மீள வச்சிடாத. நான் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பாட்டுக்கு தாலியை கட்டி வாழ ஆரம்பிச்சிடும் பாத்துக்க. அடியே நிஜமாவே கத்திட்டடி. எனக்கு தெரியாது, இது ஓப்பாடு. ஏதாவது பண்ணுங்க. அவன் ரெண்டடி பார்த்தானா அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவா. சத்தியமா அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, அது நீ சமைச்சுக்கணும். அவன் உன் ஃப்ரெண்டு, நான் இருக்கு அப்புறம். இசை உள்ளே இருக்கா? போச்சு, எல்லாம் போச்சு. ஏதாவது சமாளிக்க ப்ளீஸ். நான் எதுக்கு சமாளிக்கணும்? இத வீர சொல்லியாச்சே, சமாளி. எனக்குலாம் ஒண்ணு இல்லப்பா. பொறுக்கி ரேச்சல், பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. பாரு சத்தியத்தை மீறிடுவேன். அந்த போட்டோல இருக்கு பாரு, அது திரும்பவும் நடந்துடும் பாத்துக்க. இசை நீ உள்ளே இருக்க? அடி ரேச்சல், அவ மொட்டை மாடியில இருக்கா, வா. நல்ல ஃப்ரெண்ட் தான் பிடிச்சிருக்க. உங்களை வந்து பாத்துக்கிட்டேன். பாத்துக்கிட்டதா? பொறுக்கி. சரி, சேல் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. ரேச்சல்ட்ட கொண்டு கொடு. ஒன்னே போடல, இதாட்டி ரேச்சல் கச்சண்டா அவ்வளவுதான் பாத்துக்க. அப்படிதான் சொல்லுவேன். வெறும் நான் சத்தியத்தை மீறுவேன் பாத்துக்க. பொறுக்கி. சந்தோஷமா இருக்குடே. போதும், இன்னொரு வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கு. ஏதோ உன்கிட்ட காட்ட நினைச்சுனா காட்டிட்டேன். நிச்சயமா நான் கெட்டுற தாலிதான் உன் கழுத்துல இருக்கும். அப்படியெல்லாம் உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு சொந்தமான வழி. நீ என்கிட்ட இருந்தாதான் சந்தோஷமா இருப்ப. எனக்கு தான் உன் அருமை தெரியும். நீ விலைமறிக்க முடியாத சொத்து. இந்த சொத்தை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தான் தெரியும். உன்னை போய் நான் இழப்ப நானே. பக்கத்து நாடு நமக்கு தேவைன்னா சண்டை போட்டு தான் ஆகணும். உன்ன மாதிரி ஒரு குணவதி வேணும்னா சண்டை போட்டு தான் ஆகணும். சண்டை போடுவேன், சண்டை போட்டு உன்னை அடைவேன். உன்னை அடைஞ்சதுக்கு அப்புறம் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன். அது வரைக்கும் நான் முடிய பொறிக்காதான் உன் கண்ணுக்கு தெரிவேன். பரவாயில்ல, ஆனா நீ எனக்கு சொந்தமா இருவிய, அது போதும். அதுக்கப்புறம் நான் என் காதல புரிய வைக்கிறேன். அவ மொட்டை மாடியில இருக்கான்னு நீ சொன்ன? அங்க இல்லையா? உன்னை கொன்னே போடுவேன். அவ சத்த இங்க தான் எங்கேயோ கேட்டுச்சு. இல்லையா? மொட்டை மாடியில தான் நின்னா. நான் கூட அவகிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அவகிட்ட பேசிட்டு இருந்தியா? நான் இப்ப மொட்டை மாடிக்கு போனேன். அவ இல்லையே. அவ சத்த இங்க தான் எங்கேயோ கேட்டுச்சு.
பாத்துட்டே பாரு. அப்படியா? சரி நான் போய் பாத்துட்டு வரேன். அப்படி என்ன பேச போற? உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்திருக்காவ? அதுவா உங்க ரெண்டு பேரும் சொல்லட்டா? சொல்லு சொல்லு. முத அவங்க ரூமுக்கு போடுமா, சரி. அப்புறம் அவங்க பக்கத்துல போய் நிக்கணுமா, சரி. அப்புறம் அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அவங்க என் கையை பிடிப்பாங்க, நான் அவங்க கையை பிடிக்கணும். இல்ல போதும். இல்ல இன்னும் எங்க அம்மா நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் மட்டும் உங்க அம்மா சொல்லி கொடுப்பாவ? அப்போ நீ சுயமா எதுவும் செய்ய மாட்ட. இல்ல எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல. அப்புறம் உன் மூஞ்சில குத்த போற. அவ என்னமா வேற தேவை சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்புறம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆரம்பிச்ச நீ தானே கொண்டே போடுற சும்மா இருட்டி. அப்புறம் அவங்க தோல்ல சாய சொன்னாங்க. உங்க அம்மா சொல்லி கொடுத்து நீ தோல்ல சாஞ்சா ரொமான்ஸ் எங்கட்டியும் வரும். அதானே அதையும் உங்க அம்மா சொல்லி கொடுக்காங்க. எங்க அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. தோல்ல சாய்வனா அவங்க கையோட கை கோர்த்து அவங்க தோல்ல சாஞ்சு அப்படியே விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்போம். ஆமா அப்படியே பிச்சுக்கிட்டு பேசுறா பாரு. அப்படி விடிய விடிய என்ன பேசுவீங்க? அவங்க ஷாப்பை பத்தி, அவங்க பிசினஸ பத்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கெல்லாம் ஹனிமூன் போலாம், அப்புறம் இப்படி எல்லாத்தையும் பேசிட்டு இதுக்கு மேலே என் அம்மா சொல்லி கொடுத்துருக்காவல. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல நான் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அவன் விவரமா தான் இருக்கா. கேக்குற நாம தான் பட்டி லூசி. சொல்லு சொல்லு பாய்வா ஒருத்தி. என்ன டீச்சர் பிளான் தான் குழந்தைங்க எல்லாம் பழைய ஆள் தாண்டி நீ. அம்மா இல்லடி எங்க கிளம்பிட்ட? ஷாப்புக்கு தாமா. இல்ல மணி 11 ஆகுதுல. அதுக்காக நான் இங்கே தங்க முடியும்? 3 வாலி பிள்ளைங்க இருக்காங்க. நான் இதை தங்கின சரிப்படுமாமா? டேய் நீ தங்காம போனதா தப்பாயிரும். என்ன சொல்றீங்க? இல்ல 3 வாலிய பிள்ளைல வீட்ல வச்சிட்டு நீ ஷாப்புக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏமா? இல்ல நான் இதுக்கு முன்னாடி இந்த வாலிய பிள்ளை எல்லாம் பாதுகாத்தது கிடையாது. வாலிய பிள்ளை இருக்க வீடுடா. அப்பள நீ இருக்க வேண்டாமா? அதான் அப்பா இருக்கார்லம்மா. டேய் இப்போதான் எல்லாரும் நோட் பண்ணி தலைவானுங்க. நீ வீட்டுல இல்ல தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வம்பு என்னடா பண்ண முடியும்? அசிங்க தானடா. பாரு நீ வீட்டுல இருக்கணும். உன் வண்டி வீட்டுல தான் நிக்கணும். 3 வாலிய பிள்ளைங்க இருக்குப்பா. டேய் அதனாலதான் அம்மா சொல்றா நீ வீட்டுல தான் இருக்கணும். இதுல ஏதோ கட்டில போட்டு படு. ஆமாயா 3 பிள்ளைங்க இருக்கலாம் வீட்டுல. இப்ப அவங்க வீட்டுல அண்ணே மாரு அப்பா மாருன்னு யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு பழக்கமா இருக்கும். நம்ம வீடு புதுசுலாடா. நைட்டு ஒரு ஆபத்து என்னடா செய்ய முடியும்? சரிம்மா நீங்க சொல்ற சரிதான். இல்ல ஒரு கட்டில போட்டு படுடா. நீங்க சொல்ற சரிதான்ப்பா. நீங்க போய் படுங்க நான் பாத்துக்கிறேன். அவன் டேவிட் வீட்டுக்கு வந்தான். இதான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியாமே. என்ன இருந்தாலும் அவனும் அடுத்தவன் தானே. வீட்டுக்குள்ள விட வேண்டாம். 3 பிள்ளைங்க இருக்காங்கல்ல. சரிடா யாரும் வரமாட்டாங்க. அதுக்காக நீ வீட்டு விட்டு போகாத. சரிங்கப்பா. சரிடா அப்போ மாத்திரை போட்டுக்க தூக்க போறேன். இல்லப்பா நீங்க போய் தூக்குங்க. அந்த பிள்ளை முழிச்சுதான் கிடந்தது. வீடு வர திறந்து கிடக்கு பாத்துக்க. நான் தூக்க மாட்டேமா நீங்க போங்க. சரிடா. எந்த வேளையிலோ ஒற்றை முடியை ஆடவிட்டால் ஒற்றை முடியில் என்னை கட்டி உச்சிலையில் தூக்கிவிட்டாள். மனதில் இத்தனை ரணவா அடவலியில் இத்தனை சுகமா. இவ பழக்கோட்டு எனக்கு தூக்கம் வருது. எடி இசை நான் தூக்க போறேன் பெட்டி. எனக்கு தூக்கமே வரல. நான் கிங்ஸ் ரூமுக்கு போறேன் சரியா? அங்கெல்லாம் போக கூடாது. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் போற தப்பு. நான் கட்டிக்க போறவர் தானே. இதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல. உங்க அம்மா உனக்கு தப்பு அட்வைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் பண்ணுடா அவருக்கு உன்னை பிடிக்காது. அப்பா இப்பதான் சரியா பேசியிருக்கா. பிடிக்காதா? இங்க பாரு காதலுங்கிறது தானா வரணும். ஆமா காதல் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்கா கேளு. அவ கிடக்கா நான் சொல்றத கேளு. உண்மையான காதலு கண்டி தான் முத பாக்கும். கண்ணு வழியா போய் அப்படி இதயத்துக்குள்ள போய் அவன் இல்லாம நம்மளால வாழவே முடியாதுன்னு தோணணும். நீ சொல்றதுல அதுக்கு அப்புறம் வரக்கூடியது. இது தோடுதல் பேசுறது இல்ல அதுக்கு அப்புறம் வரக்கூடியது. முன்னாடி எல்லாம் காதல் எப்படி தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டாங்க. ஆனா காதல் ஜெயிக்கணும் சத்தே போயிருவாங்க. அவங்க என்ன தொட்டு உராசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் உண்மையான காதலி. முத கிங்ஸில உன் இதயத்துல சொன்ன முத அவர் மனசுல முத இடம் பொடி. பாக்குற காதலை விட பார்க்காத காதலுக்கு தான் பவர் அதிகம். அப்ப எதுக்கு நீ முகில் போறதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அத்தி இவள போய் புத்தி இல்லாதவன் நினைச்சு போட்டாவ. பயமுள்ள நேக்க போட்டு விட்டுட்டு அது வந்து அப்ப முகில் சொன்ன மாதிரி அதுக்காக தானே உனக்கு தேடுது. விடுடி தெரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல ரேச்சலே அது ஒரு வித காதல் தான். நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்திருக்கோம். ஒன்னா அடிச்சு பிடிச்சு ஒன்னா சாப்பிட்டு ஒரே தட்டுல சாப்பிட்டு ஏன் பல நாள் ஒரே ரூம்ல எல்லாரும் ஒன்னா தூங்கி இருக்கோம். எங்க
எங்களுக்குள்ள எதுவுமே இருந்தது இல்ல. அதுக்கப்புறம் காதலிச்சோம். அதுக்கப்புறம் இந்த வெக்கம் நாடம் எல்லாம் எங்களுக்குள்ள வந்தது. இப்ப எனக்கு பார்க்காம இருக்கவே முடியாது கது. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்திருக்கும். திடீர்னு விட்டுட்டு போறேன்னு சொன்னா கஷ்டமா தானே இருக்கும். இப்போ நம்ம 3 பேரும் க்ளோஸா இருக்கோம். சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருக்கும். இப்ப நானோ ஜெபவோ ஒண்ணு விட்டு போனா அழுகையா வரும். ஏன் இங்க வரதுக்கு கூட எங்களை இழுத்துட்டு வந்துட்டல்ல? ஆமா, அப்படிதான் எனக்கு முகிலத்தானு. அப்ப அது காதல் இல்லையா? உன பொண்ணே போட்டுவேண்டி. அவ சொல்றது சரிதானே? அப்போ நீ முகிலத்தான காதலிக்கல. என்னடி ஓடிட்டு இருக்கீங்க? நான் முகிலத்தான காதலிச்சிட்டு இருக்கேன். இல்ல, நீ முகிலத்தான காதலிக்கல. அது ஒரு விதமான பாசம். இசை உன் நினைவு இப்படி ஆயி போச்சே. ரேச்சல் கூட கரெக்டா பேசுறா. கொன்னே போட்டுவேன். நான் முகிலத்த மேல உசிரை வச்சிருக்கேன். இல்ல, அது ஒரு விதமான பாசம். ஒன்னாவே வளர்ந்துருக்கீங்கல்ல, அந்த பாசம். இனி அவங்க நம்ம கூட இருக்கவே மாட்டாங்கங்கிற பயம். முகிலத்தா கிட்ட இருந்து வர்ற பாசம் அக்கறை தனக்கு மட்டும்தான் வேணுங்கிற பயம். எங்க முகிலத்த போனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்களோங்கிற பயம். ஏடி ஜபா, இவன் முகிலத்த நம்ம காதலிக்கவே இல்லல்ல. கொன்னே போட்டு வேண்டி உங்க 2 பேரையும். அவரேச்ச சொல்றது சரிதான். இது ஒரு வகை பொறாம தாண்டி. கொன்னே போட்டுவேன். ஒழுங்கா போய் எல்லாரும் தூங்கிருங்க. எனக்கு தூக்கம் வருது. எனக்கு என் முகிலத்தான் தான் உசுரு. அப்போ உங்க முகிலத்தான மும்பைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே? அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியாது. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. இந்த பாரு, இப்ப கூட அங்க இருக்க முடியாம தான் நீ கூப்பிட்ட நீங்க வந்த. எங்க அத்தனை பார்க்க கூட முடியல தெரியுமா? அப்போ உங்க அத்தா அங்கே இருந்தா நீ சந்தோஷமா இருப்பியா? ஆமா, எங்க அத்தா அங்கே இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா உங்க அத்தானுக்கு காசு பணம் ரொம்ப முக்கியமாமே. போய் சம்பந்தம் பண்ணிட்டு தான் வருவேன்ல பிடிவாதமா இருக்காரு. அதான் மனசு வலிக்குது. பார்க்காத காதலுக்கு தான் வலிமை அதிகம்னு சொன்னேன். பார்க்காம இரு. 2 பேரும் தூக்குறீங்களா? மத தூக்கு கட்டி. ஹலோ டேய் டேவிட். ஆமாடா, இன்னத்துக்கு தான் அந்த முகில் பையன் வேலை பார்க்கானே. அந்த மேனேஜர் நம்பர் எனக்கு சென்ட் பண்ணி. வேணும்டா, சென்ட் பண்ணி விடு. எந்த ஒரு காரணே? அட, அவனுக்கு தெரிஞ்சதான் இருப்பாரு. சென்ட் பண்ணி விடு. தேவைப்படுதுடா. சரி. எனக்கு ஏன் இசை சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்க முடியும். என்ன தூங்கலியா? தூக்கம் வரல. வெளியில படி அடிக்கி, உள்ள போ. இல்ல, எனக்கு படிக்காத பிடிக்கும். நீங்க தூங்கல? வீட்டை யார் பாக்கா? ஏன் உங்க வீட்டை பூரா தூக்கிட்டா போகுது? அதுக்கு தேவதை உள்ள படுத்திருக்கல, பாதுகாக்கணும்ல. நான் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கணும். எனக்கு இப்படி வெளியில இருக்க ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல எனக்கு தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். இங்க தூக்கம் வரல, அதனால கொஞ்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி வா. நீங்க இருக்கீங்க? உன்னை ஒத்தையில வச்சுட்டு நான் போட்டுச்சியோ? ஊசு போய் பேசிட்டு இருக்காத. திருட்டு போய் விளையாடுங்க. அது வரையா? சரிமா, நான் அந்த ஓரமா உட்காந்துருக்கேன். இந்த ஓரமா உட்காரு. உட்காந்துக்க. அழகா இருக்கு. சில்லு சில்லுன்னு காத்து வருது. பிச்சு போ வாசனை. நைட்டு போல மொட்டு விரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு மடக்குது. மல்லிப்பூ வாசனை அழகா இருக்கு. அந்த மல்லிப்பூ பிச்சு போல எங்க அம்மா பார்த்து பார்த்து வச்சது. நல்லா இருக்கு. இந்த காத்துக்கும் அந்த ஸ்மெல் சூப்பரா வருது. வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு வீட்டுல பூத்ததெல்லாம் கொடுத்து வைக்கணுமா? அம்மா ஆசை. அப்போ ரேச்சல் கொடுத்து வச்சவதான். கிட்ட போய் சொன்ன பாரு, என்னால எதை கொண்டு அடிக்கவே தெரியல. ஏய் சே, பூ வேணுமா? தலையில வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதே வத்துல எதுவுமே பூ இல்லையோ? ஆனா எங்க அம்மா ஆசை செடியில வச்சிருக்காங்களே. கொண்டே போட்டுருவேன். எந்த வேளையிலோ ஒற்றை முடியை ஆடவிட்டார். ஒற்றை மொழியில் என்னை கட்டி உச்சி ரயிலில் தூக்கிலிட்டாள். மனதில் இத்தனை நடவா, அடவழியில் இத்தனை சுகமா. வெற்றி எந்த வேளையிலோ ஒற்றை முடியை ஆடவிட்டார். ஒற்றை மொழியில் என்னை கட்டி உச்சி ரயிலில் தூக்கிலிட்டாள். மனதில் இத்தனை நடவா, அடவழியில் இத்தனை சுகமா. அம்மா, இந்த பேய் பிசாசு இதுக்கெல்லாம் பயம் உண்டா? இல்ல, எங்க தெருல ஒரு ஆள் தூக்கு போட்டு செத்து போச்சு. அது இப்படிலாம் நைட்டு போல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுதாங்க. பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கரமா இருக்குதான். என்ன பண்ண? அப்படி நாக்கு நீளமா தொங்கு போட்டுக்கிட்டே அலைதான். ராத்திரி ஆச்சுன்னா தெரு ஃபுல்லா சுத்திக்கிட்டே அலைதான். இன்னைக்கு அதை பார்த்தே ஆகணும்னா உட்கார்ந்துருக்கேன். அங்கேயே போய் உட்கார்ந்துருக்கீங்க, இங்க வந்து உட்காரலாமே.
அந்த மோகினி நான் பார்த்தே ஆகணும், அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கேன். இல்ல இங்க வந்து உட்காருங்க. இல்ல அத பார்த்தே ஆகணும். இதன வாசலி இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு வரேன். முடிஞ்ச வீட்டுக்குள்ள கூப்பிடுறது, அதை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துருவான். அதான் போனையும் கையில வச்சிருக்கேன். இந்த கிறுக்கு பையன் எடுத்துருவான். இப்ப அங்கெல்லாம் இருக்க கூடாது, இங்கதான் இருக்கணும். ஒரே ஒரு செல்ஃபி. மோகினி அக்கா வந்துட்டாவல்ல. கிறுக்கு பையல, புரிஞ்சு பையல, அந்த பையல, நிலா உருப்படி வேலை, இல்ல இங்க வந்து உட்காரல. என்னடி பொசுக்கு இப்படி ஏழைன்னு சொல்லிவிட்ட? டேய் வா போன்னு சொன்ன, இப்ப ஏழை வரைக்கும் சொல்லிட்ட. இல்ல நீ என்ன ஏழை போட்டு கூப்பிட்ட, அதனால நான் ஜெகன்மோகனி அக்கா கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்து ஆகணும். உள்ளதான் கூப்பிட போறேன். உள்ள கூப்பிட போறியா? ஆமா உள்ளதான் கூப்பிட போறேன். ஜெகன்மோகனி அக்கா கூப்பிடுது பாரு. அடி என்னடி மரியாதை இங்க வந்து உட்கார்ந்துல. இல்ல எனக்கு கோவம் வரல. லூசு பையல, பைத்திய கடை பையல. நான் கல்ல கொண்டு எரிஞ்சிரம்ல. ஒழுங்கா இங்க வந்துறல. வாடா. பயத்துல எல்லாம் மீறி போயிட்டு இருக்காடி. சின்ன அதிகமா திட்ட வச்சாத. மோகினி போய்கிட்டு இருக்கு. கொலுசு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் பாட்டு படிச்சிச்சு. உள்ள வந்துரும். இங்க பாரு. என் கோவத்தை கலப்பாத. மரியாதை இங்க வந்து உட்கார்ந்துரு. என்னடி என்ன திட்டுதா? டேய் அடிச்ச வேண்டாம். ஒழுங்கா வந்து உட்கார்ந்துரு. இவ்வளவு பயம் இருக்கவா வீட்டுல வச்சு போக வேண்டியதானே? ஒன்னு நம்ப முடியாது. வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துருவேன். உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. என்ன சொன்ன? உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. மரியாதை இங்க வந்து உட்கார்ந்துரு. எனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி தாண்டி என்ன திட்டல. அது எங்கேயோ கொலைக்குது. நான் திறக்க மாட்டேன். நான் கண்ணு திறக்க மாட்டேன். அது ஒண்ணுலடி. நான் திறக்க மாட்டேன். நான் திறக்க மாட்டேன். ஆசவர முளைக்கலையே